உடலின் எந்த ஒரு பாகத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கைவிரல்களுக்கு பயிற்சி அளித்தே சரி செய்யலாம். கட்டை விரல். உங்கள் கட்டை விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் மன அழுத்தம் குறைய, மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், நல்ல உறக்கம் பெறலாம். மேலும் இது உடற்சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது. கட்டை விரலானது மண்ணீரல் மற்றும் வயிறு பகுதியுடன் இணைப்புள்ளது ஆகும். இது வெள்ளை மற்றும் சிவப்பு இரத்த செல்களை ஊக்குவித்து செரிமானத்தை சீராக்குகிறது. ஆள்காட்டி விரல். உங்கள் பலவீனம் மற்றும் பயத்தை குறைக்கக்கூடியது ஆள்காட்டி விரல். மேலும் ஆள்காட்டி விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களிடம் இருக்கும் அடிமைத்தனத்தினை குறைக்க வல்லது. உங்கள் ஆள்காட்டி விரல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பையுடன் இணைப்பு கொண்டுள்ளது. சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகாமல் இருக்கவும் நீர்வறட்சி ஏற்படாமல் இருக்கவும் பயனளிக்கிறது. நடுவிரல். நடுவிரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களது கோபத்தை குறைக்க உதவும். தலைப்பகுதியில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி தலைவலி ஏற்படாமல் இருக்கவும் இது உதவுகிறது. நடுவிரலானது கல்லீரல் மற்றும் பித்தப்பையுடன் இணைப்புடையது. இது இந்த பாகங்களின் வலிமையை மேம்படுத்துகிறது மற்றும் உடற்சக்தியை ஊக்குவிக்கிறது. மோதிர விரல். ஏறத்தாழ கட்டை விரலுடன் ஒத்துப்போவது தான் இந்த மோதிர விரலும். மோதிர விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யலாம். மேலும் மோதிர விரல் நுரையீரலுடன் இணைப்பு கொண்டுள்ளது. இது சுவாச கோளாறுகளை போக்க வல்லது. மேலும் நரம்பு மண்டலம், தசைகளுக்கு வலிமை அளிக்கிறது. இதனால் உங்கள் உடற்சக்தி மேம்படும். சிறுவிரல். சிறுவிரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு நல்லது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதர உடல் பாகங்களின் செயல்திறனை ஊக்குவிக்கிறது. மேலும் இது மூளையின் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது. இதனால் உங்கள் எண்ணம், சிந்தனை, கவனம் போன்றவையும் மேம்படும். உள்ளங்கை. மன அழுத்தம்தான் அனைவருக்கும் ஏற்படும் கொடிய நோய். இது ஒட்டுமொத்தமாக மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடியது. உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க உதவுகிறது. இது உடல் மற்றும் மனதில் ஏற்படும் சோர்வில் இருந்து விரைவாக விடுபட்டு வெளிவரவும் பயனளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புருவ முடிகளை திருத்துகிறோம். த்ரெடிங் என்ற பெயரில் பெண்கள் தங்கள் உயிரை குறைத்துக் கொள்கிறார்கள். இப்போதுள்ள இளைய தலைமுறை பெண்கள் அழகுபடுத்துதல் என்ற பெயரில் தங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்போது பெண்கள் தங்களை அழகுபடுத்துதல் என்ற பெயரில் தங்கள் உயிரை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கும் இன்னொரு பழக்கத்தையும் இங்கே விளக்கவே இந்த பதிவு. புருவ முடிகளை திருத்துகிறோம். த்ரெடிங் என்ற பெயரில் தங்கள் உயிரை குறைத்துக் கொள்கிறார்கள். புருவ முடிகள் என்பவை பிராணன் இயங்கும் இடங்கள். இறப்பு நெருங்கி வரும் பொழுது புருவ முடிகள் தொட்டாலே கையோடு வந்துவிடும். உடல் பிராணன் தீர்ந்து போய் விடுவதாலேயே புருவ முடிகள் கொட்டி போய் விடுகின்றன. இந்த புருவ முடிகளை திருத்துகின்ற போது த்ரெட்டிங் கண்ணை சுற்றியுள்ள நட்சத்திர காலம், காமபூரி வர்மம், திலர்த வர்மம், பொட்டு வர்மம், சுடரொளியின் காலம், மின்வெட்டி வர்மம், முன்வெட்டி வர்மம் அல்லது விழி பிதுங்கி வர்மம், மந்திரக்காலம், அடக்க வர்மம், நேம வர்மம், பட்சி வர்மம், கண்ணாடி வர்மம், மூக்கிராணி வர்மம், பாலவர்மம், சூண்டிகை வர்மம், கொண்ட வர்மம் போன்ற கண்ணை சுற்றியுள்ள வர்மங்களில் பாதிப்புகள் நேர்கின்றன. இந்த புருவ முடிகளை திருத்துகின்றவர்களுக்கு இந்த வர்மங்களை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. இதனால் பெண்களின் பிராணசக்தி குறைகின்றது. விளைவு குறைவான பிராணசக்தியால் ஆயுளும் குன்றி பிராணசக்தி குன்றிய குழந்தைகளையும் பெற்று ஆரோக்கிய குறைவான சமுதாயத்திற்கே வித்திட்டு விடுகின்றனர். இவை ஆயுளை குறைப்பதுடன் பல பெரும் நோய்களுக்கும் காரணமாகின்றன. பல ஆங்கில மருத்துவத்துக்கு பிராணன் எங்கே நிலை கொண்டிருக்கிறது, அதை சிதைத்தால் என்ன விளைவுகள் நேரும் என்பது தெரியாது. இதனால் பல ஆங்கில மருத்துவர்கள் கத்திகளை வைக்கக்கூடாத இடத்தில் வைத்து பலரை பரலோகம் அனுப்பிவிடுகிறார்கள். வர்மங்களில் நிலை கொண்டிருக்கும் மின்காந்த சக்தியை எந்த வழியிலும் சிதைப்பது நமக்கு நாமே தலைக்கு கொள்ளி வைத்துக் கொள்வது போல ஆகும். இறைவன் உறையும் இடம் இதுவே. இதை உணர்ந்து நம் நாட்டு கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் பெண்கள் நல்ல சுத்தமான விளக்கெண்ணெயை கண்புருவங்களில் தீட்டுவ தானாலும் கண்ணிலிட்டு வருவதனாலும் தம் ஆயுளையும் காத்து நீட்டித்து நல்ல பிராணனும் நீண்ட ஆயுள் நிறை ஆரோக்கியமும் கொண்ட தேகத்தால் இதேபோல நற்குழந்தைகளையும் பெற்று நல் ஆரோக்கிய சமுதாயத்திற்கு வித்திடுங்கள். விரலை அழுத்தினால் எல்லா நோயும் போச்சு. இது எப்படி ஏற்படுகிறது? நம் உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் வலி ஏற்பட்டால் அப்பகுதியை நம் கையால் அழுத்திவிட்டு கொள்கிறோம். அப்படி செய்தால் வலி குறைகிறது. இது எப்படி ஏற்படுகிறது? நம் உடல் முழுவதும் அக்குப்ரெஷர் புள்ளிகள் உள்ளன. நாம் வலியுள்ள பகுதியில் அழுத்தம் கொடுக்கும்போது அப்பகுதியில் உள்ள அக்குப்ரெஷர் புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. அதனால் வலி குறைகிறது. உடலில் உள்ள சில குறிப்பிட்ட புள்ளிகளில் சில முறைகள் அழுத்தம் கொடுத்து தளர்த்துவதால் நம் நோய்கள் தீருகின்றன.
நோய்கள் வராமல் தடுக்கப்படுகின்றன. சில நோய்களுக்கு அக்குப்ரெஷர் முறையில் தீர்வு காணும் எளிய முறைகளை காணலாம். தலைவலி. தலை